வணக்கம் நண்பா. வெல்கம் டு கேரளா லாட்டரி கேசிங். நாம 19ஆம் தேதி 2வது மாசத்துக்கான வின்வின் ட்ராக்கான ரிசல்ட் எப்படி எடுக்கலான்றது பார்க்கலாம். இப்போ நமக்கு இது ஆல் போர்டுக்கான ஒரு ட்ரிக்ஸ். அதாவது 10 நாளைக்கு ஒருக்கா அடிச்சிருக்கிற நம்பர் எடுத்து, அதுக்கு இடையில உள்ள நம்பர பேஸ் பண்ணி நம்ம இதிலிருந்து நம்பர் எடுப்போம். இது பாஸ் ஆயிருக்கு. நெறைய பாஸ் ஆயிருக்கு. முதல்ல மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. இதில பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 8க்கு ஏ போர்ட்ல 8 கொண்டு வந்து அடிச்சிருக்கிறான். அதாவது 17ஆம் தேதி 727வது ட்ரால அடிச்சது 752. அதுக்கடுத்து 728வது ட்ரால 8ஆம் நம்பர் சி போர்டில் அடிச்சிருக்கிறான். அந்த நம்பர் கொண்டுட்டு வந்து 737ல ஏ போர்டில் வச்சிருக்கிறான். அடுத்து 738ல சி போர்டில் 1ஆம் நம்பர் அடிச்சிருக்கிறான். அந்த நம்பர் வந்துட்டு 747ல 1ஆம் நம்பர் கொண்டு வந்து சி போர்டில் வச்சிருக்கிறான். அடுத்து 748க்கான சி போர்டு எடுத்துட்டு வந்து நாளைக்கு ஏலையோ பிலையோ இல்லை சி போர்ட்லையோ ஏதோ ஒரு போர்டில் 3ஆம் நம்பர் கொண்டுட்டு வந்து வைக்கலாம். இப்போ அதே மாதிரியே பார்த்துட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரிசல்ட் அழிச்சோம் அப்படின்னா சும்மா ஒரு 4 நாளைக்கு மட்டும் அழிச்சாலே போதும். இப்போ இதை விட்டுருங்க. இதை இதை அழிச்சு விட்டுறலாம், இதை அழிச்சு விட்டுறலாம், இதை அழிச்சு விட்டுறலாம். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 7க்கு 2 ஏ போர்டு, இதில் இருக்கிற டி போர்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 7க்கு 2 ஏ போர்டு, அடுத்து 9க்கு 9 ஏ போர்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2க்கு இந்த 6க்கு நமக்கு ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வரணும். நமக்கு கால்குலேஷனில் வர்றது ஆல் போர்டு 1 ஆர் 2 தான். இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக கேமுக்குள்ளே வரும். அது ஒரு சின்ன கேப் விட்டுருந்தோம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஒரே பிளாக்லேயே வந்ததுன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியாது, புரியாது, பார்க்குறவங்களுக்கு புரியாது. பார்க்குறவங்களுக்கு புரியல அப்படின்னா அப்புறம் நம்ம வீடியோ போடுறதுல அர்த்தமே இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு 2, 7க்கு 2, 9க்கு 9, 9க்கு 9. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 1. அதாவது ஏ போர்டில் வந்துட்டு நமக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஆல் போர்டில் 2 ஆர் 1 அப்படின்றதுல வந்துட்டு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும். அப்படி நமக்கு அந்த கணக்குப்படி பார்க்கும்போது 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2, 1 ஆல் போர்டில் இந்த 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக கேமுக்குள்ளே வரும். அதே மாதிரியே வந்துட்டு நம்ம இந்த நம்பர் கொடுத்துருந்தோம். இது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஆல் போர்டு 2, 1 அதில் ஒரு நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக வரும். அது நான் கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி போடுறேன். அது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணும்போது உங்களோட கெஸ்ஸிங்கோட என்ன நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் கூட பேரில் போடுங்க. இந்த நம்பரை நீங்கள் தனியாக கூட எடுத்து போட வேண்டாம், பேரில் போடுங்க அந்த நம்பரை. இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர் 1 கண்டிப்பாக கேமுக்குள்ளே இது 2லிருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு கேமுக்குள்ளே இறங்கும். இதை பார்த்து இது கூட ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரியே நம்ம கொடுக்கக்கூடிய பேரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டுக்கு நமக்கு ஆல்ரெடி இந்த 3 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த 3 மட்டுமே வச்சு பேஸ் பண்ணி எடுக்கிற 31, 13, 32, 23 இதிலிருந்து ஒரு நம்பர் வரலாம். இதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு 3வதா ஒரு நம்பர் கிடைக்குது அப்படின்னா ஒரு 30 ரூபா செட்டில் ஒரு பாக்ஸ் போட்டு பாருங்க. ஃபுல் வின்னிங் வந்தால் சந்தோஷம் தான் நண்பா. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு மெத்தட் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த மெத்தடுக்கு போகலாம். இப்போ இந்த சார்ட் படி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கண்டினியூஸாக சி போர்டு பவர் ஆர் ஸ்ட்ரைக்கில் இறங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம 4 மார்க் பண்ணியிருந்தோம், ஆனால் வீடியோ போடலை. 4 இல்லாட்டி 9 சி போர்டு அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தோம், வீடியோ போடலை. இப்போ அடுத்தபடியாக பார்த்தா 4க்கு மேலே வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 2. இந்த 2ஆம் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் 7 ஆர் 2 அப்படின்றது வரும். நமக்கு அங்கே பேரில் வந்துட்டு 32 அப்படின்றது வருது. 1, 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் சொல்லியிருந்தோம். அதையும் இதையும் சேர்த்து மேட்ச் பண்ணி பாருங்க. அதாவது நமக்கு அங்கே 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வருது. 2ஆம் நம்பர் வந்துட்டு அதாவது கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் 1, 2 அப்படின்னு வருதுன்னா 2 நம்பருமே வராது. 2 நம்பருமே அப்பாவது ஒருக்க தான் வரும்.
இப்போ இந்த 2ல் வந்துட்டு 1 வந்தது அப்படின்னா நமக்கு 2 வராது. 2 வந்தது அப்படின்னா நமக்கு 1 வராது. இப்போ 1 இந்த 1 அடிச்சிட்டான் அப்படின்னால் வந்துட்டு நமக்கு 1 அடிச்சா கண்டிப்பா நமக்கு இந்த பேட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பில்ல. 1 அடிக்கல அப்படின்னால் சி போர்ட்ல 2 இல்லாட்டி 7 இதுதான் கணக்கு. சி போர்ட்ல 2 இல்லாட்டி 7 இந்த 1ஆம் நம்பர் அடிச்சுட்டாங்க. ஏ போர்ட்ல 1 அடிச்சுட்டாங்க அப்படின்னா சி போர்ட்ல இந்த 2, 7 எதிர்பார்க்க வேண்டாம். உங்க கெஸ்ஸிங்கோட எது மேட்ச் ஆகுதோ அத எடுத்து போடுங்க. நமக்கு இதுபடி பார்த்தா சி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்துட்டு 2 இல்லாட்டி 7. நமக்கு ஆல் போர்டு வந்துட்டு 1, 2 தான். ஸ்ட்ராங்கா உள்ள நம்பர் வந்துட்டு 1, 2ல ஒரு நம்பர் வரும். இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது சி போர்ட்ல 2 அல்லது 7 அப்படின்னு வருது. ஏன்னா இன்னைக்கு நம்ம 4 இல்லது 9 அப்படின்னு எடுத்திருந்தோம். நமக்கு வந்துட்டு 9 அப்படின்றது கிடைச்சு. இப்போ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட்டுக்கு வந்துட்டு 2 அப்படின்றது இருக்கு. 2 ஆர் 7 வரலாம். 2 ஆர் 7 வரலாம் அப்படின்னால் உங்களுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட். இப்போ நம்ம 13, 31 அப்படின்றது எடுத்திருந்தோம். நம்ம இந்த 137 அப்படின்றத சிங்கிள் ஷாட்டா கொடுக்குறோம். ஒரு ரூ. 60 செட்ல இந்த நம்பரை வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்க. 137 அப்படின்றது ப்ளே பண்ணி பாருங்க. இது நம்ம கணிப்புக்கு சிங்கிள் ஷாட் நம்பரா கொடுக்குறோம். இப்போ இது கூடவே இந்த வீக்லி சார்ட்டை வச்சு ஒரு சின்ன பேட்டர்ன் ஒன்று போட்டோம். அது கிளிக் ஆச்சானா ஆகலாம், இல்லாட்டி வாய்ப்பில்லை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 682 அப்படின்றது அடுத்து 3399 அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 742 அப்படின்னு இருக்குது. இந்த 742 ஒரு பாக்ஸ் போட்டு பாருங்க ஒரு ரூ. 30 செட்டில். அதே மாதிரி இங்கே 682 அடுத்து 99 அதாவது பவரில் வந்திருக்கு 899 399 அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. அடுத்து 786 அப்படின்றது இருக்குது. நமக்கு இந்த 786க்கு அதாவது 742 நார்மலாக ஒரு நம்பர். இந்த 786 அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு இதிலிருந்து 2 நம்பர் பவரில் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட்டு அதாவது ஒரு ஸ்ட்ரைட் எடுத்திருக்கிறான், ஒரு நம்பர் பவரில் கொண்டு வந்திருக்கான், அடுத்து 2 நம்பர் பவரில் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னால் நமக்கு இந்த 786க்கு 2 நம்பர் பவரில் வருது அப்படின்னா ஒன்று 236 இல்லை 137. நமக்கு இதில் வந்துட்டு 137 நம்ம சிங்கிள் ஷாட்டாக சொல்லியிருக்கிறோம். அந்த 137ஐயும் 60 137 ஒரு செட்டு இல்லை 2 செட்டு போட்டு பாருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 742 ஒரு 30 செட்டில் ஒரு பாக்ஸ் போட்டு பாருங்க. இது ரூட்டு தான், எல்லா நேரம் அடிக்க மாட்டான், இது கொஞ்சம் ரேரு தான், ஆனால் அடிப்பான், அடிச்சிருக்கிறான், நிறைய டைம் அடிச்சிருக்கிறான் இந்த மாதிரி. அதனால் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு 30 செட்டில். நமக்கு 137 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. 137 மறக்காமல் எல்லாருமே போடுங்க. நன்றி நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நமக்கு அப்புறம் டெய்லியும் வந்துட்டு நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கான முயற்சி பண்ணுறோம். நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம பார்த்து உட்காந்து வீடியோ எடுத்து போடுறோம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னும் போது தான் அடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மைண்டுக்கு இதாகுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இந்த ரிசல்ட் பாஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு 100% உறுதியாக இருக்குது. ஆல் போர்டு 1 ஆர் 2 இது 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக கேமுக்குள்ளே வரும்.